இட்லி குண்டா இருக்காப்பா? இருக்குங்க. ஒரு 50 பேர் சாப்பிடுற மாதிரி இட்லி குண்டா இருக்கு. ஒரு 500 பேர் சாப்பிடுற மாதிரி பெரிய இட்லி குண்டா கொடுப்பா. எதுக்குமா 500 பேருக்கான இட்லி குண்டா? டேய் சோஜா, 4 வருஷம் கழிச்சு உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இட்லி குண்டாக்கு வாடகைக்கா போய் நின்று இருக்கிறது. நம்ம சொந்தமா 500 பேர் சாப்பிடுற மாதிரி இட்லி குண்டா வாங்கிட்டோம், நம்மளே செஞ்சு கொடுத்துறல. 4 வருஷம் கழிஞ்சு நடக்க போற கல்யாணத்துக்கு இப்பவே இட்லி குண்டா வாங்கி வைக்கிறீங்க. நீ பேக் பண்ணுப்பா. குட்டி கடாய் இருக்கா? இருக்குங்க. அதை விட கொஞ்சம் பெரிய கடாய் இருக்கு. அதை விட கொஞ்சம் பெரிய கடாய் அதுவும் இருக்குங்க. அதை விட கொஞ்சம் பெரிய கடாய். எதுக்குமா இவ்ளோ கடாயி? ஏய் சோஜா, குட்டி கடாய் வந்து தாளிக்கு இருக்குடி. அதை விட கொஞ்சம் பெரிய கடாய் வெஜ் செய்யறதுக்கு. அதை விட கொஞ்சம் பெரிய கடாய் நான்வெஜ் செய்யறதுக்கு. அதை விட பெரிய கடாய் நம்ம வீட்டுக்கு எப்பாச்சும் 100-150 பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சமைச்சு போடலாம்ல. இதுக்குமா 150 பேர்ல வர போறாங்க? சத்தா வருவாங்கல்ல, அவங்களுக்கு சமைச்சு போடலாம். என்னமா பேசுற? ஒரு 4 கடாய் கூட வாங்க கூடாதா? அம்மா இவ்ளோ பாத்திரம் எங்கம்மா நம்ம வீட்ல வைக்க போறோம்? ஏய், பாட்டி மாதிரி பரணில தூக்கி போட்டா காலத்துக்கு கிடக்கும்டி. சரி 5 வருஷத்துக்கு பிறகு யூஸ் ஆகும். நான் சாக வரைக்கும் யாருமே யூஸ் பண்ண கூடாது. அதுக்கப்புறமா அதுக்கு அப்புறமா நீயும் சாக வரைக்கும் யாரையுமே யூஸ் பண்ண விடாத.